விருதுநகர் மாவட்டம் சதுரகிரி சுந்தரமகாலிங்கம் கோயிலில் ஆடி அமாவாசையை முன்னிட்டு 50,000க்கும் அதிகமானோர் சாமி தரிசனம் செய்த நிலையில் 12 மணிக்கு மேல் மலையேற அனுமதி மறுக்கப்பட்டதால் பக்தர்கள் தவிப்பிற்கு ஆளாகினர். தொடர்பான கூடுதல் தகவல்களை செய்தியாளர் செந்தில்குமார் வழங்க கேட்க இருக்கின்றோம். செந்தில்குமார், என்ன விவரம்? அதாவது கோபால், விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூர் மேற்கு தொடர்ச்சி மலை பகுதியில் அமைந்துள்ளது சதுரகிரி சுந்தர மகாலிங்கம் கோவில். கடல் மட்டத்திலிருந்து சுமார் 4,500 அடி உயரம் கொண்ட இந்த கோவிலுக்கு மாதம் 8 நாட்கள் அனுமதி என்பது வழங்கப்படும். பிரதோஷம், பௌர்ணமி மற்றும் அமாவாசை என மாதம் 8 நாட்கள் என அனுமதி என்பது வழங்கப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் ஆடி அமாவாசை தினத்திற்காக 1ஆம் தேதி முதல் 5ஆம் தேதி வரை பக்தர்கள் சிறப்பு வழிபாடு நடத்த அனுமதி என்பது வழங்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில் மாநிலம் முழுவதும் இருந்து சுமார் 1,00,000க்கும் மேற்பட்ட பக்தர்கள் வருகை தந்திருந்தனர். இந்த நிலையில் காலை 6 மணி முதல் மதியம் 12 மணி வரை மட்டுமே பக்தர்கள் மலையேறி சாமி தரிசனம் செய்ய அனுமதி என்பது வழங்கப்பட்டுள்ளது. தொடர்ந்து பக்தர்கள் வருகை அதிகரிப்பின் காரணமாக சீட்டு என்பது வழங்கப்படும். பக்தர்கள் செல்லக்கூடியவர்களுக்கு குறிப்பாக ஒரு பயண சீட்டு என்பது வழங்கப்படும். அந்த சீட்டு பெறுவதற்கு காரணமாகவே நீண்ட வரிசையில் காத்திருந்த பக்தர்களுக்கு 12 மணிக்கு மேல் அனுமதி என்பது கிடையாது என வனத்துறை தொடர்ந்து எச்சரிக்கை விடுத்திருந்தது. இது தொடர்பாக அந்த இடத்தில் சிறிது நேரம் போராட்டம் என்பது வனத்துறையுடன் ஈடுபட்டிருந்தனர். தொடர்ந்து வனத்துறை மற்றும் காவல்துறை பேச்சுவார்த்தை நடத்தின அடிப்படையில் பக்தர்கள் அங்கிருந்து கலந்து சென்றனர். இருந்த போதிலும் தொடர்ந்து பக்தர்கள் வருகை நீண்ட நேரம் காத்திருந்து சாமி தரிசனம் செய்து வருகின்றனர். முன்னதாகவே அடிவார பகுதியான தானிப்பாறை அடிவார பகுதியில் சூடம் ஏற்றி சாமி தரிசனம் செய்து திரும்பி வருகின்றனர். கோபால். செந்தில்குமார், உங்களுடைய தற்போதைய விவரங்களுக்கு நன்றி.